கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த நல்ல மாலை வேளையிலே, இந்த வெள்ளிக்கிழமை சமயத்தில் இந்த உபவாச ஜெபம், இந்த நினைவு கூறுதலாக நாம் இந்த வேளையிலே ஜெபத்தில் தரித்திருப்போம். ஆகவே கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பாடலில் மகிமைப்படுவதாக இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதாக இருக்கிறார். நம்ம எல்லாரும் தேவனுக்கு பயந்தவர்களாக தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். கண்ணில் மூடும் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் இந்த வெளியிலே எங்களை தாழ்த்தி தரங்க தவிர சோதரப்பா. அநேகம் ஆயிரம் பொன்னிலை பார்க்கலும் நீர் வினமேல வேதம் எங்களுக்கு நல்லமானதப்பா. இந்த வேதத்துள்ள மகத்துவங்களை பார்க்கும்படி கண்களை திறந்துள்ளோமப்பா. இசப்பா, இந்த வார்த்தைக்காக, இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக சோத்திரப்பா. வார்த்தையில் மகிமைப்படுத்த காட்சி விடுங்கப்பா. இந்த வார்த்தை எங்களுக்காக நிறைவேற்றும்படி காட்சி விடுங்க தவிர சோத்திரப்பா. இந்த பிள்ளையை மகிழ்ந்திருக்கும்படி நீ திரும்ப உயிர்ப்பிக்கிறதுக்காக நன்றிடம் தொகுகிறாங்க தவிர சோத்திரப்பா. அடைய வெற்றி அடையிறது வச்சுறதுக்காக சோத்திரப்பா. பாடல்களை மகிமைப்படுறதுக்காக சோத்திரப்பா. ஜெபத்தை கேட்கறதுக்காக சோத்திரப்பா. வேத வசனத்திலே நீ உயர்த்தப்படும் காட்சி விருப்பான். நாமத்தை ஒருத்தனை பல்கட்சியை நீ பொறுப்படுத்தலாம். அடைய வந்துக்கிற ஒவ்வொரு தேவ சமூகத்தில் காணப்படுற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் காட்சி விருப்பா. ஒவ்வொருத்தையும் ஆசிரியப்பா. எல்லா துதி கணம் மகிமமுக சோத்திரம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலையில் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடுதி பதில் கொடுப்பான், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவான். கூப்பிடுதி பதில் கொடுப்பான், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இன்று கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இன்று கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் நாம் பாடுவோம். நோய்களெல்லாம் தீர்க்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்களெல்லாம் தீர்க்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்களெல்லாம் நடுநடுங்கும்
பெரியவர் திருமுன்னே பேய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இன்று கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். The book of Isaiah chapter 30 verse 19. The book of Isaiah chapter 30 verse 19. வாசிக்க கேட்போம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வாசிப்போம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆமென். கண்களுடன் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் இந்த வேளையிலே எங்களை தாழ்த்தி தர்றப்பா. ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு சொல்கிறேங்க. தவிர இந்த வார்த்தைக்காக சோத்திரப்பா. இதற்காக இந்த வார்த்தை கொடுத்தீங்களோ ஆண்டவரே, இந்த கொடுத்த வார்த்தையை நீ மகிமைப்படுத்தப்படுறதுக்காக சோத்திரம். உங்களுடைய பிள்ளைகள் எந்த நிலையிலே இருக்கிறார்களோ அந்த நிலையில் ஏற்ற வண்ணமாக நீங்கள் பேசுங்கப்பா. அவருடைய வித்தியத்தின் ஏற்ற வண்ணமாக புரிந்து கொள்ள வண்ணமாக ஆண்டவரே விளங்கிக் கொள்ள வண்ணமாக ஆண்டவரே வாழ்க்கையை இதை அனுபவிக்க வண்ணமாக நீ இடைப்படுகிறதா செவிலோம். நீ பேசும் தெளிவாக விளக்கி தரவங்க நீ பொறுப்படுத்துவங்க. எல்லா துதிகள் நமக்கு சூத்திரம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வைக்கும் பரிசுத்த பிதாவே, ஆமென். உட்கார்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. சீயோனே, ஏசாயா 30:19. The book of Isaiah chapter 30 verse 19. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். ஒன்னால ஒரு வாக்கு தத்தமாக இருக்குது. ஆனால் இதை நாம் பூர்ணமாக பரிபூர்ணமாக விளங்கிக் கொள்ள பரிசுத்த ஆவியினாலே நமக்கு போதிக்கப்படும் மாதிரியாக நம்ம ஒப்பு கொடுப்போமாக. நாளுக்குரிய ஒரு தலைப்பு என்னவென்று சொன்னால் பார்க்கும்போது, God promised to bless his people. God promised to bless his people by responding to their cry. God promised to bless his people by responding to their cry. இந்த வேளையிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் ஆசீர்வதித்து ஒரு வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார் பார்க்கும்போது, ரெஸ்பாண்டிங் தேர் கிரை. அவங்களுடைய கூப்பிடுதலுக்கு ஆண்டவர் ரெஸ்பாண்டிங் பண்ணுகிறார், மறு உத்தரவு அருளுகிறார், பதில் கொடுக்கிறதா இருக்கிறார். பிரியமானே, இது மிக முக்கியமான ஒரு வார்த்தைக்காக என் தேவாதி தேவனை சோதரிக்கிறேன். இந்த வேளையிலே பார்க்கும்போது சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள். வெரி குட், நல்லது. ஏன் இவர்கள் எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள்? சீயோனை சேர்ந்த ஜனங்கள் சமாதான தாபத்தில் இருக்கிறவர்கள், பரிசுத்த நகரத்தில் காணப்படுவர்கள். ஏன் எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள் என்று பார்க்கும்போது, அதுக்கு முன்பாக எங்கே வாசமாக இருந்தார்கள்? அப்போ வேற எங்கேயோ அவங்க போயிருக்கணும். அது போயிருப்பது நிமித்தமாக மீண்டுமாக சொல்றாரு, எருசலேமிலே வாசமாக இருப்பார்கள் என்று சொல்றாங்க. அடுத்ததாக பார்க்கும்போது, இனி நீ அழுது கொண்டிராய். இரண்டாவது, நீ அழுது கொண்டிராய் அப்படின்னா ஏற்கனவே நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்க. அடுத்தது, உன் கூப்பிடுதல் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி. இது வரைக்கும் பார்க்கும்போது சமயத்தில் உங்க சத்தத்துக்கு ஆண்டு செவி கொடுக்காம இருக்கலாம். ஆனால் இப்போது நீ இருக்க வேண்டிய இடத்துல நீங்க இருப்பீர்களானால், ஆகவே உங்க அழுகையை கர்த்தர் காண்கிறதா இருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறதா இருக்கிறார். கூப்பிடுதல் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அவருக்கு கேட்ட உடனே உங்களுக்கு மறு உத்தரவு அருளுகிறவராக உங்கள் வாழ்க்கையிலே அந்த ஒரு நல்ல ஒரு வாக்கு தத்துவத்தை கர்த்தர் தருகிறார். இப்படி என்ன, ஏன் இந்த ஜனங்கள் எங்கே இருந்தார்கள்? நம்பர் 1,
இரண்டாவதாக பார்க்கும்போது ஏன் அவர் அழ வேண்டும், ஏன் அவர் அழ வேண்டும். மூன்றாவதாக பார்க்கும்போது தேவன் உருக்கமாக இறங்கி அதை கேட்ட உடனே மறு உத்தரவு அழுகிறார். நீங்க அழ வேண்டீங்க, நீங்க அழ வேண்டாம். நீங்க மாசமா இருந்தால், எருசலேமில் மாசமா இருந்தால் நீங்க இனி அழ மாட்டீங்க. வசனம் சொல்லுகிறது ஏசாயா 65ஆம் அதிகாரம், the book of Isaiah chapter 65 verse 24. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 65. இது நிறைவேறாத தீர்க்கதரிசனம். ஆனாலும் இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த வார்த்தை நாம் விளங்கிக் கொள்வது இது ஏதுவாக இருக்கு. ஏசாயா 65:24 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர் பேசும்போதே நான் கேட்பேன். ஆண்டவர் நல்ல வாக்குத்தத்தம் சொல்லுது, கூப்பிடுவதற்கு முன்னே மறு உத்தரவு கொடுப்பேன். உங்க சத்தத்தை உங்களை ஆண்டவர் அறிந்துக்கிறார். உங்க வேண்டுதல், உங்க விண்ணப்பங்களை, உங்க ஜெபங்களை ஆண்டவர் அறிந்துக்கிறார், கேட்கிறதா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் பேசும்போதே நான் கேட்பேன். அப்படின்னா இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம்லாம் இருக்குது. இந்த வாக்குத்தத்தம் ஏன் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறவில்லை? நிறைவேறுவதற்கு அதான கர்த்தர் வாக்கு பண்ணிருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக பார்க்கும்போது லூக்கா எழுதின புதிய ஏற்பாட்டில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 46, 47, 48, 49 ஆகிய வசனங்களை வாசிக்கும்போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 46 முதல் 49 வசனம். Luke chapter 24 verse 46 to 49. Luke chapter 24 verse 46 to 49. 24ஆம் அதிகாரம், லூக்கா 24ஆம் அதிகாரம் 46 முதல் 49 வசனம் வாசிக்கும்போது இயேசு சொல்றாரு, எழுந்திருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருந்தது. அது மாத்திரம் இல்ல, பிற்பாடு பார்க்கும்போது அடுத்த வசனம், அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது அவசியம் கட்டளை கொடுக்கிறாரு. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். எதுக்கு? இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்ததுக்கு மாத்திரமல்ல, மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு குறித்து பிரசங்கிக்கப்படுவதற்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க? சாட்சிகளாக இருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, அடுத்து 49ஆவது வசனத்திலே பார்க்கும்போது சொல்றாரு, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தே, அதாவது பரிசுத்த இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆண்டவர் ஒரு வார்த்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க இருங்க, வேற எங்கேயும் போகாதீங்க. நீங்க இங்க தரித்திருங்க, வேற எங்கேயும் போகாதீங்க. சொல்ல உடனே ஒரு ஞாபகத்துக்கு வருகிறது. சாலமோன் பார்க்கும்போது சீமை யாருனால் தாவீதை தூஷித்த மணல்வாரி என்ன பண்ண, தூக்கி எடுத்து என்ன பண்ண, மேலே எரிந்து வந்து தூஷித்தவன். அப்படி சொல்லும் போது, நீ எருசலேமை விட்டு நீ எங்கன்னா போகிற நாளில் சாகவே சாவாயினார். எருசலேமை விட்டு போகிற நாளில் சாகவே சாவாய். 2 வருஷம் கழிச்சு இந்த வார்த்தை, சாலமோன் வார்த்தை கேட்டு 2 வருஷம் கழிச்சு பிற்பாடு என்ன பண்ணாங்க, வேலைக்காரர் கூப்பிட்டாங்க சொல்லி என்ன பண்ணாங்க, அவர் போயிட்டாரு. உடனே ஜட்மெண்ட் வருது, நீ எங்க போனையா? ஆமா போனேன். உடனே என்ன பண்ணாங்க, அவருக்கு மரணம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ராஜா சொல்ற வார்த்தைக்கே கேட்டு கீழ்ப்படிந்து நடந்தால் வாழ்க்கையில நன்மையா இருக்கும். உங்கள் ஜீவனோடு இருப்பீங்க, உயிரோடு இருப்பீங்க, பாதுகாக்கப்படுங்க, எல்லாவித சவரட்சணமும் செய்யப்படும். ஆனால் அதே சமயத்தில் ஒரு ராஜாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, நீங்க செவி கொடுக்காம உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்க, அந்த வாக்கு மறந்துட்டு போயிட்டீங்கன்னாக்கா வாழ்க்கையில் நஷ்டம் உண்டாகும், ஜீவனுக்கு கூட நஷ்டம் உண்டாகும். அதே மாதிரிதான் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே நஷ்டப்பட்டதுக்கு அழுவதுக்கு உண்டான காரணம் என்ன? இந்த நாளிலும் கூட பார்க்கும்போது தேவ சன்னங்கள், தேவ பிள்ளைகள் சொல்லிக் கொள்றவங்க அழுது கொண்டிருக்கிற காரியங்கள் என்ன? அவங்க வாசமா இருக்க வேண்டிய இடத்துல வாசமா இல்லை, இருக்க வேண்டிய ஸ்தலத்தில், தேவன் வைத்த இடத்துல, தேவன் குறித்த இடத்துல அவர் இல்லாத படினாலே அவங்க அலக்கழிக்கப்படுகிறதாக, அங்கலாய்க்கிற காரணம் வாழ்க்கையில காணப்படுகிறதாக இருக்கிறது.
போது ஆலோசனை பண்ணி பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்ன இல்லாமல் ஆலோசனை பண்ணுகிற காரியங்கள், பாவத்தோட பாவத்தை கூட்டுகிற காரியங்கள். யோசிச்சு பாருங்க, பாவத்தோட பாவத்தை பாவம் செய்கிறது. வாழ்க்கையில பிரச்சனைக்கு உள்ள காரணம் என்ன? பாவம். ஆண்டவர் விரும்பாத காரியம். பாவத்தோட பாவத்தை கூட்டிக் கொள்ளுங்க. பாவத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொள்றாங்க, இன்னும் டெவலப் பண்ணி கொள்றாங்க. எந்த அளவுக்கு அது ஆழமா பாவத்துல போகணுமோ அந்த அளவுக்கு என்ன பண்றாங்க, போக வேண்டிய தீர்மானிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அடுத்த வாசிங்க பார்ப்போம். என் ஆவி இல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்கள், என் ஆவி இல்லாமல், தேவ ஆவி இல்லாம, ஆவியானோட அனுமதி இல்லாம என்ன பண்றாங்க, மூடிக்கொள்ளுதலாக இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில பார்க்கும்போது என்னவா எப்படியாக இல்லை என்று பார்க்கும்போது ஒழுங்கீனமான காரியங்கள். அடுத்துங்க, என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே என் வார்த்தை கேட்கல, என் வார்த்தை கேளாமல் போயிட்டாங்க, வார்த்தையை மதிக்காம போயிட்டாங்க. வார்த்தை என்ன பண்ணல, மதிக்கல. பெரிய மாநிலே கர்த்தருடைய ஆலோசனை கேட்காம போயிட்டாங்க, வார்த்தை கேளாமல் பார்வோனுடைய பலத்தினாலே விலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் பார்வோன் பலத்தினாலே பலக்கவும் எகிப்து நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களும் ஆகிய ஆமா முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவங்க என்ன பண்ணாங்க, முரட்டாட்டம் பண்ணினார்கள். அவங்க வாழ்க்கையில இதுக்கு வந்ததான காரணம், அழுது கூட காரணம் ஆகுவது இந்த 2 வசனங்கள் மிக மிக முக்கியம். இந்த 30ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். என்னக்கா, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதில்லை. ஒன்று. ரெண்டாவது பார்க்கும்போது கர்த்தரிடத்துல வருவதற்கு பதிலாக பார்வோன் இடத்துல போகிற காரியங்கள், பார்வோன் இடத்துல போகிற காரியங்கள். கர்த்தரை நம்ப வேண்டிய விஷயங்கள்ல கர்த்தரை நம்பாதபடிக்கு ட்ரஸ்ட் இன் லார்ட் நாட் ஈஜிப்ட். ஆண்டவரை நீங்க நம்ப வேண்டும், ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும், ஆண்டவர் சமூகத்தில் இருக்க வேண்டும். ஆனா எகிப்துக்கு போகக்கூடாது. உங்களை யார் எகிப்துக்கு போக சொல்றது? உங்க யார் போக சொன்னது? கர்த்தர் சொன்னார் அவங்களுக்கு போக சொல்லி. நீ அழுதுக்குண்டான காரணம் என்ன? காரணத்தை சொல்லி கொடுக்கிறேன். காரணம், உங்க ஜெபம் கேட்கப்படாத காரணம் என்ன? நீங்க வாசம் பண்ண வேண்டிய இடத்துல எருசலேமிலே சமாதானமான நகரத்திலே, அது பரிசுத்த நகரத்திலே, தேவனுடைய நகரத்திலே, ஹோலி சிட்டி, அந்த இடத்துல நீங்க இருக்கக்கூடாதபடிக்கு நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க வந்து எதை விட்ட பாவத்தை மீண்டுமாக செய்திருக்காரு. எந்த ஒரு காரியத்திலே கர்த்தருக்கு அருவருப்பான காரணம், அவர் இஷ்டம் இல்லாத காரியத்தை செய்கிறதான காரணம் உங்க வாழ்க்கையில வந்து பாதிப்பு வரக்கூடியதாக இருக்குது. நன்றாக விளங்கிக் கொள்வோமாக. அது மாத்திரமல்ல, ஒன்று என்ன சொல்றாரு, ட்ரஸ்ட் இன் தி லார்ட் நாட் இன் ஈஜிப்ட். வாழ்க்கையில கர்த்தரை நம்ப வேண்டும், ஆனா எகிப்தை நம்ப கூடாது. அது மாத்திரம் இல்ல, இரண்டாவதாக பார்க்கும்போது 30ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனம், 3, 4, 5 வசனங்களை வாசிக்கும்போது அவங்க எப்படியாக எகிப்தை நம்புகிறார்கள். 3, 4, 5 வசனங்களை வாசிக்கும்போது பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாக இருக்கும். நீங்க அதை நம்பி போனீங்க. எகிப்துடைய நேல் ஒதுக்கு உங்களுக்கு லட்சியாக இருக்கும். வாழ்க்கையில அது சாபமா இருக்கும். அதனாலதான் நீங்க அழுறீங்க. நீங்க ஏன் அழுதுங்க யோசிச்சு பாருங்க. உங்களால தான் நீங்க அழுது கொண்டுக்கிறீங்க. அடுத்ததாக 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் அங்க வாசிக்கும் போது 4ஆம் வசனம் வாசிக்க, அவள் பிரபுக்கள் சோவானிலே போய் அவர்கள் ஸ்தானாதிபதிகள் ஆனோஸ் மட்டும் சேர்கிறார்கள். 5ஆவது வசனத்திலே அங்க பார்க்கும்போது 5ஆவது வசனம், ஆனாலும் தங்கள் சகாயத்துக்கும் பிரயோஜனத்துக்கும் உதவாமல் வெட்கத்துக்கும் நிந்தைக்குமே உதவும் ஜனத்தினாலே யாவரும் வெட்கப்படுவார்கள். ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்னன்னா அவங்க வாழ்க்கையில சகாயம் கிடைக்காதுமா, பிரயோஜனம் இருக்காது, வெட்கத்துக்கும் நிந்தைக்குமே உதவும். உங்க வாழ்க்கையில ஏன் அழுறீங்க? வெட்கப்படுறீங்க, நிந்தையா இருக்குது. அது மாத்திரம் ஜனத்துல யாவரும் வெட்கப்படுவார்கள். ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்னை விட்டு நீங்க போறீங்க, ஆண்டு சமூகத்தை விட்டு நீங்க போறீங்க, ஆண்டு வார்த்தை விட்டு போறீங்க, ஆலயத்தை விட்டு போறீங்க, சபை விட்டு போறீங்க, தேவனுடைய வீட்டை விட்டு போறீங்க. தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்க வேண்டியது உங்கள் வாழ்க்கையில கால் நிற்க மாட்டேங்குது. அது இஷ்டத்துக்கு ஓடணும் ஓடுது. ஆகவே தான் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வரக்கூடியதாக இருக்குது. இதனால தான் நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்க. இதனால அழுது கொண்டிருக்கிறீங்க. எருசலேமில் வாசமா இல்லை. அது மாத்திர ஜெபத்துக்கு பதில் இல்லை. வாழ்க்கையில நன்றாக விளைக்கொள்ளுங்க. இப்போ உணர்ந்து கொள்ளுங்க, ஏன் ஜெபத்துக்கு பதில் இல்லை? வாழ்க்கையை சரிப்பட்டு இல்லைம்மா, வாழ்க்கை ஒழுங்குபடுத்துங்க, வாழ்க்கையை சரிப்படுத்துங்க கர்த்தருக்கு முன்பாக. அது மாத்திரமல்ல பார்க்கும்போது சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, the burden against Judah for their trust in Egypt. என்ன சொல்றாரு, உங்க மிகப்பெரிய பாரம் என்ன? The burden against Judah for their trust in Egypt. அவங்க வாழ்க்கையில வந்து அதிக பாரத்துக்கு உண்டான காரணம் என்ன நினைச்சுனாக்கா,
அவங்க எகிப்தை நம்புவது நிமித்தமாக. நீங்க ஏன் பாரப்பட வேண்டும்? நீங்க ஏன் வருத்தப்பட வேண்டும்? நீங்க ஏன் பாரம் சுமந்து தவிக்க வேண்டும்? வாழ்க்கையில் அது இஷ்டம், அது தேவ சித்தம் கிடையவே கிடையாது. தேவ சித்தத்துக்கு மாறாக போவது நிமித்தமாக தான் இப்படிப்பட்ட சூழ்நிலை உங்க வாழ்க்கையில நேரிட்டது. ஒன்று பாவம் வந்தது, ரெண்டாவது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பாரம் உண்டாயிடுச்சு, உங்களுக்கு வெக்கம் உண்டாயிடுச்சு, வருத்தங்கள் உண்டாயிடுச்சு, நிந்தை உண்டாயிடுச்சு, அவமானம் உண்டாயிடுச்சு. நாங்கள் அடுத்ததாக பார்க்கும்போது 8வது வசனம் முதற்கொண்டு 4வதாக 87ஆம் சங்கீதம், அதில் 87ஆம் சங்கீதம் முதல் 7 வசனம் வாசிக்கும்போது அந்த யூதா ஜனங்கள் என்ன பண்றாங்க? பிரச்சனைக்குள்ள போறாங்க, ட்ரபிள்குள்ள போறாங்க. 87ஆம் சங்கீதத்திலே முதல் 7 வசனம் வாசிக்கும்போது the book of Psalms 87 verse 1 to 7 அங்க வாசிக்கும்போது கோராகின் புத்திரனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டாகிய சங்கீதம், அவர் அஸ்திவாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. அடுத்ததாக கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்த்தும் சீயோனின் வாசஸ்தலங்களில் பிரியமாக்கிறார். கர்த்தர் அப்படிங்கிறாரு, பிரியமாக்குறாரு. ஆனா தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். ஆனா நீங்க சீயோனில் இல்ல. அது மாத்திரம் இல்ல, என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இதோ பெலிஸ்தரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியாவிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும், சீயோனை குறித்த இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். நீங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்தீங்கன்னாக்கா கர்த்தர் உங்களையும் உங்கள் ஜனத்தையும் உங்கள் தேசத்தையும் உங்கள் மக்களையும் கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். சீயோனிலே காணப்படணுமா, எருசலேமிலே காணப்படணுமா? நீங்க அந்த இடத்த விட்டு நீங்க போகிறதுனால தான் உங்களுக்கு வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய பிரச்சனை உண்டாயிடுச்சு. அது மாத்திரம் இவ்வளவு பெரிய நஷ்டம் உண்டாது. காரணம் வேற யாருமே காரணம் கிடையாது, யாருமே சொல்லக்கூடாது, உங்க வாழ்க்கை தான் காரணமாகிறது. அது மாத்திரம் இல்லை ட்ரபிள் வந்ததுக்கு காரணம் என்ன, பிரச்சனை வந்தது காரணம் என்ன, போராடுறது காரணம் என்ன? இருக்க வேண்டிய இடத்துல நீங்க இல்லாதனால தான் உங்க வாழ்க்கையில பிரச்சனை வந்துச்சு. அடுத்ததாக பார்க்கும்போது 30ஆம் அதிகாரம் 8 வசனம் முதற்கொண்டு அந்த முழு அதிகாரம் வைத்துக் கொள்ளுமா. 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதற்கொண்டு 11வது வசனம் வரைக்கும் பார்க்கும்போது 30ஆம் அதிகாரம் அவங்க 8ஆம் வசனம் முதற்கொண்டு 11வது வசனம் வரைக்கும் பார்க்கும்போது அவங்க தேவனுடைய வார்த்தையை தள்ளிட்டாங்க. அவங்க தேவனுடைய வார்த்தையை தள்ளிட்டாங்க, ஆலோசனை தள்ளிட்டாங்க, அது ப்ராமிஸை தள்ளிட்டாங்க, வாக்குத்தத்தத்தை தள்ளிட்டாங்க, கற்பனை தள்ளிட்டாங்க, கட்டளை தள்ளிவிட்டாங்க. சொல்றாரு, என்ன சொல்றாரு பார்க்கும்போது, இப்போது நீ போய் இது பிற்காலத்துக்கு என்றென்றைக்கும் இருக்கும்படி இதை அவர்களுக்கு முன்பாக ஒரு பலகையில் எழுதி ஒரு புஸ்தகத்திலே வரை அப்படின்னு சொல்றாரு. 9வது வசனத்திலே அங்க பார்க்கும்போது இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும். இவங்க யார்? இவங்க கலகமுள்ள ஜனங்க, பொய் பேசுறாங்க, கலகம் பண்றது, இங்கேக்கு அங்கேக்கும் கலகம் பண்றது. சகோதரர்கள் இங்கே வாங்க கோல் முட்டி திரியாதிருப்பாயாக, எவ்வளவு தூரம் கோல் முட்டுறது. இரண்டாவது கலகம் பண்றது. ஏங்க ஒரு பிரச்சனையை போயிட்டு இன்னொரு சொன்னா அங்கே பிரச்சனை உண்டாகும்னு சொன்னா தெரியணும் உங்களுக்கு, ஆகும். ஆனால் அதை யோசிக்கிறது இல்லை, பிரச்சனை உண்டாகுன்னு யோசிக்கல. நீங்கள் போய் நேரம் மேட்டர் அவங்க சொல்லிடுங்க, அதனால உங்களுக்கு சண்டைகள் வருது, பிரச்சனைகள் வருது, குழப்பம் வருது, கலகம் பண்ணுறது. அது மாத்திரம் பொய் பேசுறீங்க, வாயை திறந்தா பொய், வாயை திறந்தா பொய் பேசுறீங்க, அழுவீங்க, வாழ்க்கையில் அழுக உண்டாகும். ஏன் அழுகிறீங்க? நீங்க அழுது காரணம் என்ன தெரியுமா? பொய் 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 பொய், குடும்பமே பொய். நீங்க பொய் பேசுறது பற்றி பிரச்சனை இல்லை. ஒரு புருஷன் பொய் பேசினா மனைவி கூட சேர்ந்து பொய் பேசுவோம், மனைவியும் சேர்ந்து கூட பொய் பேசினா பார்க்கும்போது யாருங்க? பிள்ளைகளும் சேர்ந்து என்ன பண்ணாங்க? பொய் சொல்றாங்க. பிள்ளைகளும் சேர்ந்து பொய் சொல்றது மாத்திரம் இல்ல, உங்களுக்கு வருகிறதான மருமக்கள், பேர பிள்ளைகள் எல்லாமே டோட்டல் ஃபேமிலியே பொய் ஃபேமிலி ஆயிடுவீங்க. அது பொய் பேசுற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரதாக இருக்கிறாங்க. டிவி ஆன் பண்ண எல்லாத்தையும் கண்டது எல்லாம் தான் கேட்குறது, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை கேட்கறதுக்கும் நேரம் இல்லை, விருப்பம் இல்லாமல் இருக்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு ஆன்லைன் சர்வீஸ் இருக்குது, அது ஆராதனை இருக்குது, அது மாத்திரம் இல்லை உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஏற்ற வேலையை ஏற்ற வார்த்தை கத்த தராரு, இதுல எல்லாம் விருப்பம் கிடையாது. நீங்கள் அழுது கொண்டது காரணம் என்ன? நீ வெளியில கண்ணீர் விட்டு கண்ணில் தண்ணி வராம இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ள உங்க உள்ள அழுது கொண்டிருக்குது. காரணம் என்ன? இந்த வார்த்தை மிகுந்த ஒரு பாரத்தோடு கூட இந்த வார்த்தை வந்துச்சு. பிரியமானே, கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரராக இருக்கிறபடினாலே வாழ்க்கையில நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்க. அது விளக்கம் தான் சரியாக விளக்குறாரு. அடுத்தது 10வது வசனத்தை வாசிக்கும் போது இவர்கள் 10வது வசனம், இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்று ஞான சிருஷ்டிக்காரரை குறித்து யதார்த்தமா எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல் எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமானவர்களை திருஷ்டியுங்கள் என்று சொன்னாங்க. எங்களுக்கு ஏற்றபடி சொல்லுங்க. நீங்க டமால்டிமெல்லாம் சொல்லாதீங்க.
நீ கண்டிஷனலா பேசாதீங்க அப்படிலாம் அவங்க சொல்றாங்க. அது மாத்திர 11வது வசனத்திலே அங்க பார்க்கும்போது 11வது வசனத்திலே அங்க பார்க்கும்போது வாசிக்கும் 11வது வசனத்திலே வாசிக்கும்போது நீங்கள் வழியை விட்டு பாதை நின்று விலகி, என்ன சொல்றாரு? வழியை விட்டு விலகிட்டீங்க. இயேசு கிறிஸ்து தான் வழிங்க, அவர் விட்டு வேற வழி கிடையாது. ஆண்டவர் தான் உங்கள் வழி. அது மாத்திரம் அவரை விட்டு விலகி பாதை நின்று விலகி என்ன பண்ணுங்க? இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்கள் மூலமாக எங்கள் முன்பாக இராமல் ஓயப்பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தரே முன்பாக வேணாம், கர்த்தரே வேணாம்னா உங்க கண்ணீரை யாருமா துடைப்பாங்க? அவர் தான் கண்ணீரெல்லாம் துடைப்பார். அவர் தான் கண்ணீரெல்லாம் துடைக்கிறவர். அவர் தான் பிரியமானே வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்குறார், ஆறுதல் கொடுக்குறாரு, ஆசீர்வதிக்கிறார். இவரே வேணான்ட்டு என்ன பண்ணீங்க? அவர் வேணான்ட்டீங்க நீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிஜெக்ஷன் பண்ணிட்டீங்க. அதுக்கு ஆங்கிலத்தில் சொல்லப்படுறது the Lord documents Judah rejection of his message. ஆண்டுடைய வார்த்தையை தள்ளி போட்டாங்க. யூதா ஜனங்கள், துதிக்கிற ஜனங்கள், தேவ ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, the Lord documents Judah rejection of his message. ஆண்டோடைய வார்த்தை தள்ளி போடுறாங்க. வாழ்க்கையில் நீங்க அழுதுக்கு உண்டான காரணம், வாழ்க்கையில் அழுகிறதுக்கு உண்டான காரணம் தெளிவாக சொல்லப்பட்டு அது மாத்திர 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்தில் அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றார். 2 தீமோத்தேயு chapter 4 verse 1 2 3 4 5 5 வசனங்கள், 1 முதல் 5 வசனங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லப்படுது. நான் தேவனுக்கு முன்பாகவும் அங்க சொல்றாரு பாருங்க, நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முன்பாகவும், பிதாவாகிய முன்பாகவும் குமாரன் இயேசு கிறிஸ்து முன்பாக சொல்றோமே, அப்படி இயேசு கிறிஸ்து முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளை. பொய் சொல்லல அவர் பொய் சொல்லல. பிரசன்னமாகுதல அவர் ராஜ்யத்தை சாட்சியாக, தேவனுடைய ராஜ்யத்தை சாட்சியாக சொல்ற. உண்மையை சொல்றேன். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போனாலும் விட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு சொல்றாரு. எப்பா ஆண்டவர் முன்பாக சொல்றேன், இயேசு கிறிஸ்து முன்பாக சொல்றேன், ராஜ்யத்து முன்பாக சொல்றேன். ஒரு காரியம் செய்யணும்ப்பா. உனக்கு டைம் கிடைக்குதோ டைம் கிடைக்கலையோ, சமயம் வாய்க்குதோ சமயம் வாய்க்கலையோ, சீசன் கிடைக்குதோ சீசன் இல்லையோ, யார் கூப்பிடுறாங்களோ இல்லையோ, உங்க வேலை எடுத்துமா சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்க? தைரியமா நீங்க பிரசங்கம் பண்ணுங்க, தினந்தோறும் பிரசங்கம் பண்ணுங்க, கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்துங்க. கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பொறுப்பு. அது மாத்திரம் திருவன் ஜாக்கிரதை பிரசங்கம் பண்ண. அவங்க கேட்டாலும் சரி, கேட்காமல் போனாலும் சரி. ஐயோ அவங்க கேட்க மாட்டாங்க. ஐயோ சில பெரும்பாலும் ஆட்கள் ஐயோ அவங்க நான் ஆன்லைன் சர்வீஸ் பண்றேன், அவங்க பார்க்க மாட்டாங்க, அவங்க வேற அதை பற்றி உங்களுக்கு கவலை கிடையாது. உங்க ஊழியத்தை நீங்க நிறைவேற்றுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்க செய்து பாருங்க. கர்த்தருக்கு முன்பாக செய்றீங்க, கர்த்தருக்காக செய்றீங்க, கர்த்தர் வேலை செய்றீங்க. நீங்க மனுஷனுக்காக செய்யல. யோசித்து பாருங்க, நல்ல விலைக்கு கொள்ளுங்க. மனுஷனுக்காக செய்யணுமா? சமயத்தில் என்னன்னா நம்ம எத்தனை பேர் பார்க்குறாங்க, எத்தனை பேர் பார்க்கல. இதுக்காகவே ஊழியம் செய்யாதீங்கப்பா. இது ஊழியமே கிடையாது. இது பார்வைக்காக ஊழியம், பார்வைக்காக ஊழியம் செய்யாதீங்க. அப்படியே சொல்லப்பட்டது வசனம். ஆகவே என்ன சொல்றாரு? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் விட்டாலும் ஜாக்கிரதை திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. யாரோ கேட்கறாங்கப்பா, யாருக்கோ கர்த்தர் யார் இருதயத்தை திறப்பார்னு தெரியாது. யார் இருதயத்தில் கர்த்தர் எந்த நேரத்தில் திறப்பாரு, எப்படி எந்த மூலையில கர்த்தர் திறப்பாரு. யாருக்கோ தேவையான ஆட்கள் கர்த்தர் திசை காமிச்சு கொடுப்பாரு. அது மாத்திரம் இல்ல, அசால்ட்டா சாதாரணமாக கூட அவங்க ஆன் பண்ணா கூட அந்த வார்த்தை அவங்க வாழ்க்கையில பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், வாழ்க்கை கட்டும். அவங்க தேவனத்தில் மனம் திரும்பாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த 2 கல்லன்ல ஒரு கல்லன் மனம் திரும்பவன்னு யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாது. அந்த ஒரு கல்லனுக்கு தேவனுடைய ராஜ்யம் கிடைக்கணும் யாருக்காவது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை தவிர யாருக்குமே தெரியாது. ஆனாலும் அவன் சொன்னான், அவன் ராஜ்யத்தை குறித்து அறிந்து உன் ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைச்சுக்கொள்ளுங்கப்பா அப்படின்னு கேட்டான். லாஸ்ட் சான்ஸ், கடைசி நேரத்தில் கடைசி தருணம் கிடைச்சது. அது காட் கிரேஸ். அது எப்படி? ஆண்டோட கிருபை, காட்ஸ் கிரேஸ், காட்ஸ் பிளெஸிங்ஸ். அது தேவனுடைய ஆசீர்வாதம். அது மிகப்பெரிய ஆசீர்வாதம், அழியாத ஆசீர்வாதம் பாரு, அழியாதது அது. ஆமா, நிலைவரமானது, நிரந்தரமானது ஒரு ஆசீர்வாதம். தேவனுடைய ராஜ்யத்தை நினைச்சு கொள்ளுங்க. யார் சொன்னாரு? ஆன்சர் நவ், இப்பொழுதே, இன்றைக்கு நீ என்னுடைய கூட பாரடைஸில் இருப்பாய், இன்றைக்கு என் கூட நீ இருப்பேன். ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்துருக்கா தெரியுமாங்க? பெரிய ரகசியத்தை சொல்லி கொடுத்துருக்கா தெரியுமா? அது மாதிரி பிரியமல்ல, யார் ரட்சிக்கப்படுவாங்க, யார் பார்ப்பாங்க, யார் கவனிப்பாங்க, யார் கேட்பாங்க, யார் விரும்பாங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. கர்த்தர் யாரை கொண்டோ யாருக்கோ ஒரு பெரிய ரட்சிப்பு உங்கள் மூலமாக கர்த்தர் வைத்துறார். கர்த்தர் நாமத்துக்கு அந்த திருவசனம் ஜாக்கிரதையாக திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. உங்க டியூட்டியை நீங்க செய்யுங்கப்பா. அடுத்த வசனம் 3வது வசனத்திலே வாசிக்கும்போது சொல்றாரு, என்ன சொல்ற வாசி பாப்போம்.
ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல், ஆரோக்கியமா ஏன் கேட்கிறார், சொல்றாரு ஏன்னா அப்படி பார்க்கும்போது இவரே கேள்வி கேட்டு இவரே ஆன்சர் பண்றாரு. அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுத்து கொள்வதற்கு மனதில்லை அவர்களுக்கு செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதலை தங்களுக்கு திரளாக சேர்த்து வர்றாங்க. ஆமா, அவங்க யார் ஃபேவரா பேசுறாங்க, அவங்க யார் தடவி கொடுக்குறாங்க, பரவாயில்ல அதெல்லாம் பரவாயில்ல, யார் பூசி மொழுகுறாங்க, இல்லை ஏசாயால படிச்சு பார்த்தீங்கன்னா சீழ் பிதுக்கப்படணும், அது கட்டி அந்த முளை வெளியில வரணும், அப்பதான் கம்ப்ளீட் கியூர் ஆகும், காயம் கட்டணும், ஔஷதங்கள் வேணும். ஆனா மேற்பூச்சாய் பூசுகிறார்கள். எரேமியால சொல்லுகிறாரு, ஏசாயால சொல்றாரு, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இது உண்மையான ஒரு போதகன் என்ன பண்ணுவார்னாக்கா, உண்மையான தாய் உண்மையான தகப்பனாங்க பிள்ளையை கண்டிப்பாங்க, பிள்ளையை வந்து சிக்ஷிப்பாங்க. ஆனா மாற்றான் தாய் வந்து அது யோசிக்காது, அப்படி யோசிக்க மாட்டாங்க. வந்தான்னா வர கட்டினா நமக்கு என்ன தேவை, நமக்கு காரியம் செட்டில் ஆயிட்டா அவ்வளவுதான், உங்களை பற்றி அக்கறை கிடையாது, உக்கரான பொருவம் உங்களுக்கு கிடையாது. பிரியமான இப்படிதான் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற சம்பவம். ஏனென்றால் அவர் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதலை தங்களுக்கு தெல்லாக சேர்த்து கொண்டாங்க. யார் சேர்த்து கொள்ளும்? ஒரு போதகர் தான் ஒரு ஆத்மா ஆதாயப்படுத்த முடியும். ஆமா, ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க வந்து போதகர் ஆதாயப்படுத்தி வர்றாங்க, சுய இச்சைகள் ஏற்ற போதகர். ஆகவே இப்படிப்பட்ட காரியம் இந்த நாளில் உலகத்திலே நடந்து கொண்டிருக்குது. அடுத்தது 4வது வசனத்திலே 4வது வசனம் 5வது வசனம் வாசிக்கும் போது, சத்தியத்துக்கு செவியை விலக்கி கற்று கதலுக்கு சாய்ந்து போகும் காலம் இப்போது வந்துச்சு, வரும்னு சொன்னார்ல, இப்போது வந்துட்டு இருக்கு. 5வது வசனம் சொல்றாரு, ஆகவே எப்பா உலகம் இப்படி எல்லாம் இருந்தாலும் 5வது வசனம் வாசிக்கும் போது, நீயோ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிருப்பான், அவன் கேட்டாலும் சரி கேளாமல் பண்ணாலும் சரி. ஆனா நீயோ மனத்தெளிவுள்ளவனாக தீங்கு அனுபவி, உங்க வாழ்க்கையில தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், ஊழியத்தை நிறைவேற்று, நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னு சொல்லவே இல்லை. இந்த இடத்துல பார்க்கும்போது தெளிவுள்ளவனாக, மனத்தெளிவுள்ளவனாக. 2வது ஊழியத்துல தீங்கு இருக்குமா, தீங்கு அனுபவி. 3வது சொன்னாரு, உன் வேலை என்ன தெரியுமா, சுவிசேஷனுடைய வேலையை செய், அது மாத்திர உன் ஊழியத்தை நிறைவேற்று. இதுதான் உங்களுக்கு பவுல் கொடுத்த கண்டிஷன். இது படிதான் நம்ம இருந்துக்கொள்ளணும். மற்றவங்க ஐயோ அவங்க அப்படி போயிட்டாங்களே நம்மளும் அப்படி போறோமா அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. பிரியமானது, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். என்னன்னு பார்க்கும்போது நம்ம எல்லாம் வண்டி ஓட்டுறோம், கார் ஓட்டுறோம், பைக் ஓட்டுறோம். நம்ம அப்படி ஓட்டும் போது என்ன நடக்குச்சுன்னா, சிக்னல்ல நிற்போம். சிக்னல் ரொம்ப நேரம் பார்க்க மாட்டோம், நம்ம அருகில் அக்கம் பக்கத்தில் உள்ளதை பார்த்துப்போம். இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா, ஒரு சம்பவம் நடக்கும். என்னன்னா, ஒரு ஆள் என்ன பண்ணுவாருனாக்கா, அப்படி வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணி அப்படி அப்படி முன்னாடி போறாரு. அவர் பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணுறோம், சிக்னலை பார்க்க மாட்டோம், அவரை பார்ப்போம். வண்டி அவர் போறாருன்னு நம்ம போயிடும். ஆனா துரதிருஷ்டவசமாக என்ன ஆயிடும், அவர் தப்பிச்சு ஓட்டுவார். போலீஸ்காரன் நமக்குன்னு வந்து எங்கேயாவது ஒழிஞ்சிருப்பாங்க, நமக்கு வந்து உங்களை பிடிச்சிக்குவாங்க. ஐயோ ஏன் போன நீ அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் அவர் போனார் சிக்னல் எங்க போய் பார்த்து அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு வெக்கமா தோணும். நீயோ மனத்தெளி உள்ளவனா இரு. மனத்தெளி உள்ளவனாக நம்ம இருக்கலைன்னாக்கா, வாழ்க்கையிலே மற்றவங்க போறாங்க நம்ம போயிட்டோம்னாக்கா மனசாட்சி பாதிக்கப்படும். ஐயோ நம்ம வந்துட்டோமே, பரிசுத்த அவங்களோடு இருக்கிறாரு, அவங்க செய்யறாங்க நம்ம செய்துட்டோமே, அவங்க பேசுறாங்க நம்ம பேசிட்டோமே. அவங்கள பார்க்காதீங்க, அவரை பாருங்க. உங்களை படைச்சவரை பாருங்க, உண்டாக்கினவரை பாருங்க, உங்களை சிருஷ்டித்தவரை பாருங்க, மறக்க மாட்டேன்னு சொன்ன அவரை பாருங்க, கண்ணீரை துடைக்கிறவராக இயேசு கிறிஸ்து அவரை நோக்கி பாருங்க, பாவத்தை மன்னிக்கிறவரை பாருங்க. இவரை தான் நீங்க பார்க்கணும், வேற மனிதர்களை நீங்க நோக்க வேண்டாம், பார்க்க வேண்டாம். அது மாத்திரமல்ல, அடுத்ததாக பார்க்கும்போது சொல்றாரு, 5வது பார்ட் என்ன பண்ணுச்சுன்னா, 12 முதல் 14, 12ஆம் வசனம் முதல் கொண்டு 14ஆம் வசனம், 12ஆம் வசனம் முதல் கொண்டு 14ஆவது வசனம் வரைக்கும் அங்கே பார்க்கும்போது 30ஆம் அதிகாரம் ஏசாயா 30 12 முதல் 14 வரைக்கும் அங்கே பார்க்கும்போது சொன்னாங்க, தேவனுடைய வார்த்தையை தள்ளிட்டாங்க. சொன்னாரு, நீங்கள் இந்த வார்த்தையை வெறுத்து நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க ஏன் அழுறீங்கம்மா, நீ அழுது கொண்டீராய், ஏன் வாழ்க்கை அழுதுங்க, நீங்க வார்த்தையை வெறுத்தீங்க, இடுக்கம் தாறுமாறு செய்கிறதை நம்பினீங்க. யார் இடுக்கம் செய்யறாங்க, தாறுமாறாக்கிறத நீ நம்பினீங்க, அதை சார்ந்து கொள்ளுகிறபடியால். ரொம்ப டீட்டெயிலா பக்கா சொல்ற, நீங்க அதை சார்ந்து கொள்றீங்க. வாழ்க்கையில குழப்பம், வாழ்க்கையில பிரச்சனை, வாழ்க்கையில போராட்டம், வாழ்க்கையில நிறைவேல அலமோதுறக்காரர்கள். அது மாத்திர இந்த அக்கிரமம் உங்களுக்கு உயர்ந்த சுவரில் விழ பிதுங்கி நிற்கிறதும் திடீரென்று சடுதியாய் இடிய போகிறதுமான வெடிப்பை போல இருக்கும்.
இன்று இஸ்ரவேலின் பரிசுத்தர் சொல்கிறார், இது இப்படிதாம்மா இருக்கும் அவங்க வாழ்க்கை, இப்படி இருக்கக்கூடாதுமா. அடுத்த வசனம் 14 வசனத்தை வாசிக்கும் போது, அவர்களை அவர் தப்ப விடாமல் உடையும்படி குயக்கலத்தை நொறுக்குவது போல அவளை நொறுக்குவார் சொல்றார். அப்ப நொறுக்கப்படும் போது அடுப்பிலே நெருப்பு எடுக்கிறதுக்கு ஒரு ஓடு கூட கிடைக்காதான், குளத்திலே தண்ணீரை மொள்ளுகிறதுக்கு நொறுங்கின துண்டுகளில் ஒரு ஓடாகில் அகப்படாதே போகும், ஒரு ஓடு கூட கிடைக்காது. கர்த்தர் கைவிட்டார்னாக்கா, கர்த்தரை அனுமதிக்கலைனாக்கா, கர்த்தர் உங்களை வெறுத்துட்டாருனாக்கா உங்க வாழ்க்கையில எதுவுமே கிடைக்காது. உங்க வாழ்க்கையில கிடைக்கணும்னா கர்த்தரை அனுமதிக்கணும். ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய், ஏன் அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியும். நாச்சியாரை விட்டு ஓடி போகிறேன் சொல்றாரு, கடினமான காரியம் சொல்றாரு. அவள் கையின் கீழே அடங்கிரு, கையின் கீழ் போய் அடங்கிரு, ஓடாத. கர்த்தர் தேவை சந்திச்சார், ஆசீர்வதிச்சார், வாக்கு தத்தமிட்டார். மறுபடியும் செகண்ட் டைமும் அவன் பிள்ளை வந்து என்ன பண்ணிட்டாங்க, பரியாசம் பண்ணாங்க. இஸ்மவேல் பரியாசம் பண்ணும்போது, அப்போ கொடுமையாக நடத்தினோடனே சாரா கொடுமை நடத்தின ஆகார் பண்ணி ஓடிட்டான். பிள்ளை சாகாத பார்க்க மாட்டேன். முதல்ல பிரெக்னெண்டா இருக்கும்போது ஓடிட்டான். செகண்ட் டைம் பார்க்கும்போது பிள்ளையோட போகிறார். அப்படி போகும்போது சொல்ற ஒரு காரணம், பிள்ளை சாகதை காண மாட்டேன், தண்ணீர் இல்லை, கல்லெடு தூரம் போயிட்டான். கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். அருகில் இருக்கிற தண்ணீர் துறவை கர்த்தர் காணும்படி கர்த்தர் கண்ணை திறந்தார். தண்ணீர் கிடைச்சது, உயிர் பிழைச்சாங்க. கர்த்தர் சொன்னார், ஆசீர்வதிச்சார். கர்த்தர் உங்களுக்கு தேவையை சந்திக்காத பட்சத்தில் யாரும் வாழ்க்கை தேவை சந்திக்க முடியாது. கர்த்தர் அனுமதி கொடுக்காத பட்சத்தில் உங்களுக்கு எந்த அனுமதியும் யாருக்கும் வாய்க்கவே வாய்க்காது. பி கேர்ஃபுல், ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளணும், மிக கவனமாக இருந்து கொள்ளணும். பிரியமானே, அது மாத்திரம் இல்லை, அவங்க வாழ்க்கையில் என்ன பார்க்கும்போது என்ன பார்த்தீங்கன்னாக்கா, செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் ரிஜெக்ஷன் காட்ஸ் மெசேஜ். அவங்க சுயத்தினால என்ன பண்ணாங்க, கர்த்தருடைய வார்த்தை தள்ளி விட்டாங்க. அப்படி தள்ளி அந்த 15 முதல் 17 வாசிங்களேன். அடுத்து நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீங்க. நீங்க மனம் திரும்பி அமர்ந்திருந்தா நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. நீங்க உங்கள் வாழ்க்கையில ஆட இரக்கம், உருக்கம், மனதுருக்கம் ஆண்டு இறங்கி சொல்றாரு, நீங்க மனம் திரும்பி அமர்ந்துருங்க. இப்போ ஆலோசனை சொல்றாரு. என்ன பண்றாருன்னா ஆலோசனை சொல்றாரு. நீங்க அது மாத்திர அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாக இருக்கும். குவைட்னஸ், பீஸ்ஃபுல்லா இருக்க, பலத்தோடு இருப்பீங்க, பலனா இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராகி இருக்கிற தேவன் சொல்கிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாய் இராமல் என்ன செய்ய போறீங்க? 16ஆம் வசனம் சொல்றாரு, அப்படி அல்ல. ஆண்டவருக்கு அப்படியெல்லாம் இல்லை. எப்ப பார்த்தாலும் ஒரு வார்த்தை யூஸ் பண்ண, அப்படியெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. எப்படியெல்லாம் இருக்கும்? பெரிய மாடல் யோசிச்சு கொள்ளுங்க. இந்த வார்த்தை யூஸ் பண்ண அப்படியெல்லாம் இல்லை. அப்போ உங்க மேல தப்பா சொல்றாரு. அப்படியெல்லாம் இல்லை. அவங்க சொல்றாங்க, அப்படியெல்லாம் இல்லை, அப்படி இல்லை. குதிரைகள் மேல் ஏறி ஓடி போவோம், நாங்க வேகமா ஓடுவோம், நாங்க குதிரையில ஹார்ஸ் ரேஸ்ல போவோம் நாங்க. அது மாத்திரம் என்கிறார்கள். அப்படியே ஓடி போவீர்கள், வேகமாக வாகனங்களின் மேல் ஏறி போவோம் என்கிறார்கள். வேகமான என்ன R15 இல்லாட்டி யமஹாவா இல்லாட்டி KTM இல்லாட்டி டியூக்கா, என்னது இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுமா. இதெல்லாம் என்ன பண்ண, வேகம் விவேகம் அல்லன்னு உலகம் சொல்லுது. ஆகவே என்ன பண்றாங்க, வேகமாய் நீங்க ஓடும் போது உங்களை துரத்துறாங்க. எப்படி துரத்துறாங்க? வேகமாய் துரத்துறாங்க. நீங்க எவ்வளவு ஸ்பீட்ல போறீங்களோ உங்களை துரத்துறவங்க கூட உங்க பின்னாடி வரவங்க அந்த ஸ்பீட்லயே வருவாங்க. நம்ம பைபாஸ்ல கார் ஓட்டிருக்கிறவங்க அல்லது லாரி வேன் அல்லது பைக் ஏதாவது நீங்க ஓட்டினாங்க, நீங்க எந்த ஸ்பீட்ல போறீங்களோ அதுக்கு ஒரு 2 அடி ஒரு 3 அடி 1 மீட்டர் கேப்ல பின்னாடி ஒரு வண்டி வந்துட்டே இருக்கும். யோசிச்சு பாருங்க, நீங்க எவ்வளவு ஸ்பீடு போறீங்களோ உங்க பின்னாடி வராலும் அந்த ஸ்பீடு வருவாங்க. ஆனா டிஸ்டன்ஸ் கீப் பண்ணணும். 10 மீட்டர் இடை 30 அடிக்கு மேல அவங்க என்ன பண்ணணும், இடைவெளி விட்டு வரணும். ஆனா அப்படி வர மாட்டாங்க. 2 அடி டிஸ்டன்ஸ்ல வந்து இருப்பாங்க, கிட்டு வந்துருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டக் ஆச்சு, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு சொன்னாக்கா பின்னாடி இருக்கிற வண்டி டமாலும் மேல மோதும். நீங்க வேகமா போகாதீங்க. வேகம் விவேகம் அல்ல. இவங்க என்ன பண்றாங்க, அப்படி அல்ல, அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. குதிரைகள் ஏறி ஓடி போவோம்.
அப்படியே ஓடி போவீர்கள், வேகமான வாகனங்கள் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள். அப்படியே உங்களை துரத்துறவங்க வேகமான என்ன பண்ணுவாங்க, துரத்துவாங்க. ஃபிளைட் வேகத்துல போவோம் பாருங்க. ஃபிளைட் வேகத்துல, ஏரோப்ளேன் வேகத்துல போவோம்னா பின்னாடி அவ்வளவு வேகத்துல துரத்த வருவாங்க. நீங்கள் மலையுச்சியின் மேல் ஒரு கம்பத்தை போலவும் மேட்டில் மேல் ஒரு கொடியை போலவும் மீந்திருக்க மட்டாக ஒருவன் பயமுறுத்த 1000 பேரும் 5 பேர் பயமுறுத்த நீங்கள் அனைவரும் ஓடி போவீர்கள். லேவியராமத்து புத்தகத்தில் இதனுடைய விளக்கம் சொல்லப்படுது. நீங்க ஏன் ஓடி போறீங்கன்னு அங்க சொல்றாரு. பார்ப்போம். 26ஆம் அதிகாரம் 26ஆம் லேவியர், the book of Leviticus chapter 26 verse 2 to 8. the book of Leviticus chapter 26, the book of லேவியராமத்து புத்தகம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் கொண்டு 8வது வசனம் வரைக்கும் பாருங்க. 2ஆம் வசனம் கொண்டு 8வது வசனம் வரைக்கும், பிற்பாடு 14 முதல் 17 வரைக்கும். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 2 முதல் 8 வசனமும் 14 முதல் 17 வசனம் இருக்கும். 2 சம்பவம் இருக்குது. ஒன்று, என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தி இருப்பீர்களாக நான் கர்த்தர். இங்க அப்படி இருந்துங்க. இப்போது கூட இல்லை. இப்போ பாருங்க, என் ஓய்வு நாள் இப்போ கூட ஜெபம் பண்ணும்போது கூட எவ்வளோ பேர் ஜெபிக்கும் போது, இசப்பா ஞாயிற்றுக்கிழமை அன்றரை இந்த ஓய்வு நாளை நீங்க ஆசீர்வதித்து தரங்கப்பா. இது ஓய்வு நாள் இல்லைப்பா, ஞாயிற்றுக்கிழமை இயேசு கிறிஸ்து உயிர் தேர்ந்த நாள். இனி முதற்கொண்டு அந்த வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. ஓய்வு நாள் சனிக்கிழமை அவங்களுக்கு, இஸ்ரவேலருக்கு. ஆனால் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் கிடையாது. அது கர்த்தருடைய நாள். அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தேர்ந்த நாள். அது ஆராதிக்கிற நாள். இந்த நாளில் கர்த்தருக்காக தான் ஆராதனை செய்யணும் தவிர கல்யாணம் வச்சிட்டாங்க, ஃபங்க்ஷன் வச்சிட்டாங்க, அவங்க இந்த ஃபங்க்ஷன், இந்த காரியம், அந்த காரியம் வேலைக்கு ஆகாதுமா, உன் காரியம் வாய்க்காது, வேண்டாம். இது கர்த்தர் உண்டு பண்ணினால் மகிழ்ந்து கழிக்கிறதோ ஒவ்வொரு நாளும் உண்மைதான். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பார்க்கும்போது கர்த்தர் உயிர் தேர்ந்த நாள், ஆராதைக்குரிய நாள். ஆசரித்து அவங்க பழைய பாட்டு முறைப்படி ஆசரித்து பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இருப்பீர்களாக நான் கர்த்தர் சொல்றாரு. அந்த ஞாயிற்றுக்கிழமை உயிர் தேர்ந்த நாள்ல என்ன பண்ணுங்க, நம்முடைய தேசத்துல ஞாயிற்றுக்கிழமை லீவ். துபாயில் அங்கெல்லாம் பார்க்கும்போது, கல்ஃப் கண்ட்ரியில் பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை லீவ். அவங்க என்ன பண்றாங்க, வெள்ளிக்கிழமை உயிர் தேர்ந்த நாளா நினைச்சிட்டு என்ன பண்றாங்க, அதுக்கு ஆராதனை செய்யறாங்க. யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு அவங்க கவர்மெண்ட் லீவ் தருது, வெள்ளிக்கிழமை பக்கா லீவ் தருது. அன்றைக்கே அவங்க சண்டே வர்ஷிப்பை அவங்க ஆராதனை செய்யறாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு சில ரஷ்யா அப்படின்னு நான் நினைக்கிறேன், ரஷ்யாவில் பார்க்கும்போது திங்கட்கிழமை தாங்க லீவு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனால் யோசிச்சு பாருங்க, திங்கட்கிழமை தான் வாரத்தின் முதலாவது நாள் அவங்களுக்கு. நமக்கு வாரத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை, ஆனால் அவங்களுக்கு ரஷ்யாக்காரங்களுக்கு திங்கட்கிழமை தான் வாரத்தின் முதலாவது நாள். பிரியமானே, நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் கர்த்தருக்காக அந்த ஒரு நாள், எந்த நாள் உங்களுக்கு ஆயத்தப்பட வச்சிருக்காங்களோ தேசத்தில், அந்த நாளுக்காக முழுவதுமாக நீங்கள் ஆராதனை செய்து கொள்ளுங்க. அது மாத்திரம் ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து, தேவ சமூகத்தை குறித்து, தேவன் ஆலயத்தை குறித்து, தேவ சபையை குறித்து, தேவன் வீட்டை குறித்து பயபக்தியாக இருப்பீர்களாக. இந்த ஆலயத்தை குறித்து, தேவ சமூகத்தை குறித்து, ஆராதனை குறித்து, தெய்வீக காரியங்களை குறித்து பயபக்தியோடு இருக்கணும். எப்படி இருக்கிறீங்க நீங்க? யோசிச்சு பாருங்க. ஏன் ஆள்றீங்க நீங்க? ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? அது மாத்திர நான் கர்த்தர் சொல்றாரு. அடுத்த வசனம், அடுத்து 2வது வசனம், 3, 4, 5, 6, 7, 8 வரைக்கும் பிற்பாடு பார்க்கும்போது, நீங்கள் என் கட்டளைப்படி நடந்து என் கற்பனையில கை கொண்டு அவைகளின்படி செய்தால், இதான் மிக முக்கியமான வார்த்தை, செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியை கொடுக்கும். ப்ராஸ்பர். ஆண்டவர் எப்படி ப்ராஸ்பராக மாற்றுகிறார். திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். பிளஸிங்ஸ் வேர்ட்ஸ், ப்ராமிஸ் வேர்ட்ஸ், வாக்குத்தத்தமான வார்த்தை. தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். நல்ல சந்தோஷம் போட்டு தூங்குங்க. துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவது இல்லை. உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். 8வது வசனம், உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள். அங்க ஞாபகம் வரும், 30-17 பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள். உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவாங்க. இது வரைக்கும் எப்படி தெரியுமா?
கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தை செவி கொடுத்து கர்த்தருடைய வார்த்தை நடந்தால் இந்த blessings எல்லாம் நடக்கும். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமா இருந்து உங்கள் பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கை திடப்படுத்துவேன். ஸ்ட்ராங் பண்ணுவார், உறுதிப்படுத்துவார் ஆண்டவர். அடுத்ததாக பார்க்கும்போது அடுத்ததாக 14 முதல் 17 வருஷம் வரைக்கும் 14 முதல் இங்க 12 முதல் வாசிக்கிறா. சரி, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் ஜனமாய் இருப்பீர்கள். நீங்கள் எனக்கு செவி கொடாமலும், இங்கதான் என்ன பண்றாரு, ஆரம்பிக்கிறார். என்ன ஆரம்பிக்கிறாரு, நான் உங்க தேவனா இருப்பேன், ஆனா ஒரு கண்டிஷன் சொல்றாரு, செவி கொடுக்காமலும் இந்த கற்பனை எல்லாவற்றையும் செய்யாமலும். அடுத்தது 15 வருஷம், என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்மா என் நியாயங்களை அரோசித்து என் கற்பனைகளை எல்லாவற்றின் படியும் செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கையை நீங்கள் மீறி போடுவீர்களானால் நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால் சொல்றாரு, கண்களை புத்து போக பண்ணுகிறதுக்கும், காத்து காத்து பார்த்து பார்த்து கண்ணு பூத்து போயிடும் ஒன்று. இரண்டாவது, இருதயத்தை துயரப்படுத்துறதுக்கும். மூன்றாவது, திகிலையும் ஈழையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வரப்பண்ணுவேன். நீங்கள் விதைக்கும் விதை விருதாவா இருக்கும், வேஸ்டா போயிடுமா. உங்கள் சத்துருக்கள் அதன் பலனை தின்பார்கள், நீங்க சாப்பிட மாட்டீங்க. நான் உங்களுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்புவேன், உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படுவீர்கள். நீங்கள் பகைஞர் உங்கள் பகைஞர் உங்களை ஆளுவார்கள், துரத்துவார் இல்லாதிருந்தும் ஓடி போவீர்கள். இதுதான் சாபக்கேடு. யோசிச்சு பாருங்க. 12 வருஷம், இவ்விதமாய் நான் உங்களுக்கு செய்ததும் இன்னும் நீங்கள் எனக்கு செவி கொடுக்காதிருந்தால், அடி வாய்ந்து இன்னும் செவி கொடுக்காதிருந்தால் உங்கள் பாவங்கள் நிமித்தம் பின்னும் ஏழத்தனையாக உங்களை தண்டித்து உங்கள் வல்லமையின் பெருமையை முறித்து, பெருமை ரொம்ப வல்லமையா இருக்குது உங்களுக்கு, முறித்து உங்கள் வானத்தை இரும்பை போலும் உங்கள் பூமியை வெண்கலத்தை போலும் ஆக்க போதுங்க. இதெல்லாம் இன்னும் வாசம், உங்கள் பலன் விருதாவாக செலவழின், உங்கள் தேசம் தன் பலனையும் தேசத்தின் மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்க மாட்டாது. அந்த 26ஆம் அதிகாரம் முழுச படிச்சுக்கொள்ளுங்க. அடுத்து, நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்களானால் நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் ஏழத்தனை வாதையை உங்கள் மேல் வர பண்ணி. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் தேவையாதெல்லாம், இதெல்லாம் உங்களுக்கு அவசியமா? அவசியம் இல்லை. ஏன் வந்துச்சுமா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதில்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கறதில்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதில்ல. யோசிச்சு பாருங்க, ஒன்று கேட்கறதில்ல, ரெண்டாவது செவி கொடுப்பதில்லை, மூன்றாவது கீழ்ப்படியதில்லை. யோசிச்சு பாருங்க, எப்படி ஆசீர்வாதம் வரும், எப்படி நன்மைகள் வரும். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நன்மையும் கிருபையும் தொடரும் சொல்லப்படுறது. அவர் மெய்ப்பராக இருக்கும்போது உங்களை தொடரும், உங்களை பின்தொடரும், உங்களை நாடி வரும், உங்களை தேடி வரும், உங்களை கர்த்தர் சந்திப்பார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அது மாத்திர ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா பார்க்கும்போது இரக்கம் உள்ள தேவன். சொல்றது செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் ரிஜெக்ஷன் ஆஃப் காட்ஸ் மெசேஜ். இதை கர்த்தருடைய வார்த்தை நீங்க ரிஜெக்ட் தள்ளி போட்டதுனால பிரச்சனை வச்சு. ஆனா அடுத்து ஆண்டு இரக்கம் உள்ளவர். 30:18 வாசமா 30ஆம் அதிகாரம் 18. இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதிருக்கும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவர் காத்துக்கிற அனைவரும் எப்போ ஒரு நாள் பிரசங்கம் பண்ணேன், காத்துக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இது என்ன சொல்ல, the blessings of restoration of Judah, the blessings of restoration of Judah. மீண்டுமாக முந்தின நிலையில ஒரு நல்ல நிலையில இருக்கும்படியாக தேவனும் வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பித்தார். a call to trust in God's timing. ஆண்டவர் சொன்ன நேரத்தில், ஆண்டவர் அழைக்கிற நேரத்தில் செவி கொடுத்தீங்கன்னாக்கா சொல்றாரு, a call to trust in God's timing. ஆண்டவரோட நேரத்தில் உங்க பேசும்போது அந்த வார்த்தைக்கு என்ன பண்ணுங்க, உடனே நம்புங்க, செவி கொடுங்க. பிரியமானே, ஏன் அடிக்கப்படணும், ஏன் பாதிக்கப்படணும், ஏன் பாதிக்கப்படணும், ஏன் நீங்க கண்ணீர் வேணும்? கண்ணீர் ஆனந்த கண்ணீர் வேற. கண்ணீர் ஆண்டவர் பிரசனத்தை, ஆண்டவர் அன்பை அனுபவிக்கும் போது கண்ணில் இருந்து தண்ணி வரும். நான் பாத்திரம் இல்லை, ஆண்டவர் பிரசனத்தை மேலே ஊற்றுறாரு, ஆண்டு அன்பை மேலே விளங்கப்பட்டாரு. இன்னொரு பார்க்கும்போது பிரிவு துக்கத்தோடு வருகிற கண்ணீர், வேதனையோடு வருகிற கண்ணீர். இந்த துக்கமும் வேதனையோட கண்ணீர் வாழ்க்கையில் அவசியம் இல்லை, தேவையில்லாத ஒரு கண்ணீராகுது. அது மாத்திரம் ரோமருக்கு நிருபம் வாழ்க்கையில் எப்படி நல்லா இருக்குனாக்கா, ரோமருக்கு நிருபம் ஆண்டு என்ன சொல்றாரு, உங்க மேல மனதுருகிறவராக்குறார்.
இரக்கம் காண்பிக்கிறார். எப்படி பார்க்கும்போது ரோமர் 3ஆம் அதிகாரம் 23 முதல் 26, ரோமருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 23 முதல் 26 வசனம் வாசிக்கும்போது ரோமருக்கு எழுதின நிருபம், the book of Romans chapter 3 verse 23 to 26, the book of Romans chapter 3 verse 23 to 26, 23 முதல் 26 வசனம் வரைக்கும் அங்கே பார்க்கும்போது என்னவென்று சொன்னாங்க, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றலாயிட்டாங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்துட்டாங்க. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுறாங்க. இப்போ ஒருவேளை நீங்க பாவம் செய்திருப்பீங்கனாக்கா, மகிமை இழந்துட்டீங்கனாக்கா, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக கர்த்தர் மாற்றுகிறார், நீதிமானாக ஆக்கப்படுறார்கள். அடுத்ததாக வரும்போது 25 வசனம் வாசிக்கும்போது, தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனை நீதிமான ஆக்குறவர். இயேசுவினிடத்துல விசுவாசமா இருக்கிறவங்க பாருங்க என்ன சொல்றாருன்னா, பாருங்க, தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக தாம் நீதி உள்ளவர், இயேசுவினிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனை நீதிமான ஆக்குறவர். தேவன் விளங்கும் நீதிமான ஆக்குறமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் 26 வசனத்தில் வாசிக்கும் போது 26 வசனம், கிறிஸ்து இயேசுவுள்ள இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபை ஆதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவை பிதாவாக தேவன் ஏற்படுத்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக. ஆகவே ஆண்டவர் உங்களை வேதனையை பார்க்கிறார், வேதனைகளை அவர் பார்க்கிறார், உன் கண்ணீரை அவர் காண்கிறார். அந்த ஒரு பாட்டு, எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் ஈஸ்வராக பாடல் பாடும்போது இந்த ரொம்ப வித்தியாசமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஆகவே இப்படி இருக்க மேன்மை பாராட்டு எங்கே அது நீக்கப்படாது வேணாம். அந்த எந்த பிரமாணத்தினாலேயோ கிரியை பிரமாணத்தினால அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே போதும். நீங்கள் ஆண்டு விசுவாசிங்க, ஆண்டு வார்த்தை விசுவாசிங்க, வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை கட்டளை. இப்போ வாசிப்போம் 30-19 வாசிங்க. சியோனே சேர்ந்த வாசிப்போம் 30-19, சியோனே சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள், இனி நீ அழுது கொண்டிராய். அவர் மனதுருக்கம் வந்த உடனே ஒரு நெக்ஸ்ட் ஒரு ப்ராமிஸ் ஆண்டவங்க வாழ்க்கையிலே என்ன செய்கிறார் என்று பார்க்கும்போது, God promised to bless his people by responding to their cry. உங்க அழுகையை பார்த்துட்டு ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டாரு. நீங்க மனம் திரும்புங்க. ஆண்டவர் கிருபையாக மன்னிக்கிறவராகிறார், இலவசமாக மன்னிக்கிறவராகிறார், பாவத்தை மன்னிக்கிறவராகிறார். ஆண்டவர் நீதிமானாக மாற்றுகிறார். நீதிமான ஊக்கமான வேண்டல் மிகவும் பலன் உள்ளது. நீதிமான ஆயிட்டு ஜெபம் பண்ணுங்க, உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாங்க. நீதிமான சிரசு மேல ஆசீர்வாதம் தங்கும். நீதிமானுக்கு ஒரு கேடம் வராது. நீதிமன்றம் படிச்சு பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். நிறைய நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்களை அங்க பார்க்கலாம். ஆகவே என்ன சொல்றாரு பகவது, சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமா இருப்பாங்க, இனி நீ அழுது கொண்டிராய். கூப்பிடுற சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. இந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றார். இது மாத்திரம் இல்ல, இன்னுமாக பார்க்கும்போது 30ஆம் அதிகாரம் 20-21, 30ஆம் அதிகாரம் 20-21 வசனத்திலே அங்க பார்க்கும்போது சொல்றாரு, ஆண்டவர் உங்களை சும்மா விட மாட்டாரு. உங்களை ஆண்டவர் ஆசிரியர் வாக்குத்தத்தை கொடுத்து மாத்திரம் இல்ல, உங்களை ஆண்டவர் கைட் பண்ணுவாரு. ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள், உன் கண்கள் போதகர்களை காணும். அப்படின்னா என்ன விளங்கிக் கொள்ள பார்ப்பது, நீங்க வலதுபுறமாய் சாயும் போது இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடுவுங்கள் என்று உங்க பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் காதில் கேட்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் பார்க்கும்போது, God promised to bless his people with guidance. ஆண்டவர் உங்களை கைட் பண்ணுவார். அதுக்காக கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம். உங்கள் வாக்கு பண்ணுறது காரணம், உங்கள் கர்த்தர் வழி நடத்த வேண்டும். வாழ்க்கையில் அழுகைக்கு வந்த காரணம் என்ன? கர்த்தருடைய வழி நடத்துதல் இல்லை. கர்த்தருடைய வழி நடத்துதல் இல்லை. ஆகவே என்ன செய்யறதுன்னே தெரியல, ஒண்ணுமே புரியல. பாட்டு பண்ணிக்க வேண்டிதான், ஒண்ணுமே புரியல. உலகத்தில் இதே தான் வாழ்க்கையில் என்ன பண்ணுங்க, ஒன்றும் புரியாது. உங்களுக்கு எல்லாமே பிளைண்டா இருக்குது, எல்லாமே பிளைண்டா இருக்குது. அவன் பிளைண்டா இருக்குது, கண்ணு தத்துறதுல அது பிளைண்டா இருக்குன்னு சொன்னீங்க. ஒண்ணுமே புரியல, என்ன பண்றதே தெரியல.
ஏன்னா கர்த்தர் வாயில கர்த்தரை துதிக்கிற துதி இல்லை, அவர் பாடுற பாட்டு இல்லை, ஆராதனை இல்லை, கர்த்தரை நம்பல, அவர் தீர்க்கதரிசியை நம்பல. என்ன 2 நாளாக 20ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்துக்கலாம். ஏன் ஒன்றும் புரியல, ஏன் நிற்க பலன் இல்லை? காரணம் வந்து இது செய்தா துதிங்க, பாட்டு பாடுங்க, மகிமைப்படுத்துங்க, ஆராதனை செய்யுங்க, கர்த்தருக்கு பிரியமாக வாழ்க்கை அர்ப்பணிங்க, கர்த்தர் வார்த்தை கேளுங்க. கர்த்தர் வார்த்தை வெளிப்படலை, கர்த்தர் வார்த்தை வாக்குத்தத்தம் இல்லாத போது வாழ்க்கையில கலக்கம் தான். ஆனால் வாக்குத்தத்தம் வரும்போது கலக்கம் இல்லை, திகைப்பு இல்லை, ஒன்றும் இல்லை, கம்பீரத்தை கர்த்தர் தருவார். கர்த்தர் நமது யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை கர்த்தர் யோசபாத்து வாழ்க்கையில கர்த்தர் கட்டிட்டார். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரை தேடினாங்க, ஒருமுகப்பட்டாங்க, எல்லாரும் ஒருமுகப்பட்டாங்க. வாழ்க்கையிலே கர்த்தருடைய வழிநடத்தல் மிக முக்கியம். தெய்வ நடத்திப்புன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. ஆகவே தேவனுடைய வழிநடத்தல் வாழ்க்கையில மிக அவசியமாக இருக்குது. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக சொல்றாரு, God promised to bless his people with guidance. உங்களை கைட் பண்ண வல்லவராகிறார். அடுத்தது 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் செய்யும்போது 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் ஆண்டவர் ரொம்ப இஷ்டமானது. 30:22 ஆண்டவர் ரொம்ப இஷ்டமானது. உன் சொர்பங்களை மூடிய வெள்ளி தகட்டையும் உன் விக்கிரங்களின் பொன் ஆடை ஆபரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டு வஸ்திரம் போல எரிந்து விட்டு அதை சீப்போ அப்படின்பாய். என்ன சொல்றாரு? இது நல்லா தெரியும், சீப்போ என்பாய். இந்த ஆர்டருக்கு உங்களை சுத்திகரிக்கிறாரு. உங்களை அருவருப்பான காரியங்கள், ஆண்டருக்கு இஷ்டம் இல்லாத காரியங்கள், ஆண்டு வெறுக்கிற காரியம் வாழ்க்கையில் இருக்குது, அதில் முதல்ல இட்டு போட்டுங்க. தேவையில்லாத காரியம் அது மாதிரி சொல்றாரு, God promised to bless his people with the desire for purity. God promised to bless his people with the desire for purity. ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? பியூரிட்டி விரும்புகிறார். சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவனாக இருக்கிறார். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனை தரிசிப்பார்கள். சுத்த இருதயம் உள்ளவர்களாக இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்க, உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்க. வாழ்க்கையில் என்ன நன்மை நடக்குது பிற்பாடு சொல்றேன். நான் அடுத்ததாக 30ஆம் அதிகாரம் 23 முதல் 26 வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு பரிபூர்ணத்தை கர்த்தர் கட்டிடுவார். ஒரு abundant blessing, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டிடுவாரு. வாழ்க்கை நீங்க மாறினா எல்லாமே மாறும். உங்க வாழ்க்கையை மாத்திங்க. இப்படி பார்க்கும்போது 23 முதல் 26 வருஷம் வரைக்கும் பார்க்கும்போது 23 to book of Isaiah chapter 13 23 to 26. அப்போது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழை நிலத்தின் பலனாக ஆகாரத்தையும் தருவாரு. மழை தருவாரு, ஆகாரத்தை தருவாரு. அது கொழுமையும் புஷ்டியுமா இருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடு விஸ்தாரமான மேய்ச்சல் இல்லை, மேய்ச்சல் இல்லை ஸ்தலத்தில் என்ன பண்ணும், அது மேயும். அது ட்ரை லேண்ட்ல போய் இருக்காது. அது பார்க்கும்போது மேய்ச்சல் நிலத்தில் ஆண்டவர் கொண்டு போய் விட்டுருவாரு. புல்லு நிலங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணில் கட்ட கொண்டு போய் விடுகிறாரு. நிலத்தை உழுகிற எருதுகளும் கழுதை மறிகளும் முரத்தினாலும் தூற்றுக்கூடையினாலும் தூற்றப்பட்ட ருசியுள்ள கப்பைகளை தின்னும். யோசிச்சு பாருங்க, இது போனாலும் சொன்ன நினைக்கிறேன். கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரத்தின் நாளிலே உயரமான சகல மலைகள் மேலும் உயரமான சகல மேடுகள் மேலும் ஆறும் வாய்க்காலும் உண்டாகும் சொன்னாரு. உயரமான சகல மலைகள் மேலும் மேடுகள் மேலும் 6 வாய்க்கால்களும் உண்டாகும். அடுத்து 6 வாய்க்கால் உண்டாகும். அடுத்து கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே, கர்த்தர் முறிவை கட்டி அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலும். சூரியனுடைய வெளிச்சம் 7 பகல் வெளிச்சத்தை போலக்கும். சந்திர வெளிச்சம் இருக்குமா, சூரிய வெளிச்சத்தை போலக்குமா? சந்திர வெளிச்சம் லைட்டா இருக்கும், சூரிய வெளிச்சம் பிரைட்டா இருக்கும். ஆனா இப்போ சந்திரனுடைய வெளிச்சம் ரொம்ப பிரைட்டா இருக்கும், சூரியன் வெளிச்சம் அதிகமா 7 பகல் வெளிச்சத்தை போல இருக்குமா. அது ஓவர் பிரைட்டா இருக்கும்பா. உங்க வாழ்க்கையில கர்த்தர் வெளிச்சத்தை ஊதிப்பார், வாழ்க்கையில தேவ மகிமை காண்பிப்பார். அது மாத்திரம் எதுக்காக என்று பார்க்கும்போது God promised to bless nature with abundance. God promised to bless nature with abundance. இயற்கையிலே கர்த்தர் பரிபூர்ணமாக மாற்றி தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். அடுத்து 24 வசனம் 24 வசனம் 26 முடிச்சாக்கா 26 முடிச்சிட்டீங்களா?
26. அடுத்ததாக பார்க்கும்போது 30ஆம் அதிகாரம் 27 முதல் 29க்கு 30ஆம் அதிகாரம் 27 முதல் 29, 27, 28, 29 ஆகிய வசனம் வாசிக்கும்போது, இதோ கர்த்தருடைய நாமம் தூரத்திலிருந்து வரும், அவருடைய கோபம் எரிகிறதும் கனன்று புகைகிறதுமா இருக்கும், அவருடைய உதடுல சினத்தால் நிறைந்தது, அவருடைய நாவு பட்சிக்கிற அக்கினி போலகுமா. அது என்னவென்று பார்க்கும்போது ஜட்மெண்ட். God promised his people will have gladness in the day of judgment. மீண்டுமாக வாசிக்கிறேன். God promised his people will have gladness in the day of judgment. சொல்றாரு, பிரியமானே, ஆண்டோட பிள்ளைங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தேவனுடைய பிள்ளைங்க பயப்பட மாட்டாங்க. ஏன்னா இதோ கர்த்தருடைய நாமம் தூரத்திலிருந்து வரும், அவருடைய கோபம் எரிகிறதும் கனன்று புகைகிறதுமா இருக்கும், அவருடைய உதடுகளின் சினத்தால் நிறைந்து அவருடைய நாவு பட்சிக்கிற அக்கினியை போல இருக்கும், நாசம் என்னும் சல்லடையிலே ஜாதிகளை அரிக்கும்படிக்கு என்ன பண்ணறா, அவர் ஊதும் சுவாசம் கழுத்து மற்றும் எட்டுகிற ஆற்று வெள்ளத்தை போல இருக்கும், ஜனங்களுடைய வாயிலே போட்டு அலைக்கழிக்கிற கடிவாளத்தை போலும் இருக்குமா. அடுத்ததாக பார்க்கும்போது பண்டிகை ஆசரிக்கப்படும் ராத்திரியிலே பாடுகிறது போல பாடுவீர்கள், கர்த்தருடைய பர்வதமாக இஸ்ரவேலின் கண்மலை அண்டைக்கு போக நாகஸ்வரத்தோட நடந்து வருகிறது போல மகிழ்கிறது போல நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க. பிரியமல்ல, இந்த ஜட்ஜ்மெண்ட் உங்கள் வாழ்க்கைக்கு சந்தோஷமாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷமா இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது, மகிழ்ச்சியோடு காணப்படுங்க. பிற்பாடு 30ஆம் அதிகாரம் 30 முதல் 33 வரைக்கும், 30ஆம் அதிகாரம் 30 முதல் 33 வரைக்கும் பார்க்கும்போது the glory of the judgment of the Lord, the glory of the judgment of the Lord. தேவன் இந்த நியாய தீர்ப்பிலே மகிமைப்படுகிறார். எப்படி பார்க்கும்போது கர்த்தர் மகத்துவமானவர், தமது சத்தத்தை கேட்க பண்ணி உக்கிர கோபத்தினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் இடி பெருவெள்ளம் கல்மலையினாலும் தமது புயத்தின் வல்லமையை காண்பிப்பார். யாருக்காக? அப்போது தண்டாயுதத்தால் அடித்த அசீரியன், உங்க அடித்தா பார்த்தீங்களாங்க, உங்களை பாடுபடுத்தினா பார்த்தீங்களா, உபத்திரப்படுத்தினா பார்த்தீங்களாங்க, வேதனைப்படுத்தினா பார்த்தீங்களாங்க, கண்ணீர் விட வச்சா பார்த்தீங்களாங்க, இதெல்லாம் பார்க்க அசீரியன் கர்த்தருடைய சத்தத்தினாலே நொறுங்குண்டு போவான். கர்த்தர் நியாய தீர்ப்பை மாற்றி போடுகிறார். எப்படி உங்க வாழ்க்கை மாறுமானால், கர்த்தர் அவன் மேல் சுமத்தும் ஆக்கினை தண்டம் செல்லும் இடம் எங்கும் மேளங்களும் வீணைகளும் அதனுடன் போகும் கொடிய யுத்தங்களால் அவனை எதிர்த்து யுத்தம் செய்வார். தேபோத் ஏற்கனவே தோப்பெத் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டது, ராஜாவுக்கு அது ஆயத்தமாக்கப்பட்டது, அதை ஆழமும் விசாலமும் ஆக்கினான், வேகும்படி அக்கினியும் மிகுந்த விறகும் உண்டு, கர்த்தரை சுவாசம் கந்தக தீயை போல அதை கொளுத்தோம். கடைசி நாட்களில் அந்த காரியம் பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 35 முதல் 37 வரைக்கும் பார்க்கும்போது கர்த்தர் அசிரியா ராஜாவோடு கூட எப்படி இஸ்ரவேலை பார்க்கும்போது ஒடுக்குனாங்களோ வேதனைப்படுத்தினாங்களோ அவங்களை கர்த்தர் முறியடிக்கிற விதத்தை இது மாதிரி வாசிங்களேன். 2 ராஜாக்கள் 2 Kings chapter 19 verse 35 to 37, 2 Kings chapter 19 verse 35 to 37, 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 35 முதல் 37 வரைக்கும், 35, 36, 37 வரைக்கும் பார்க்கும்போது சொல்றாரு, அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியன் பாளத்திலே 185,000 பேரை சங்கரித்தாங்க. அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாக கண்டார்கள். அப்போது அசிரியா ராஜாவாக சனகரிப் பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்து விட்டான். அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்கிற போது அவன் குமாரனாகிய அத்ரமேலக்கும் சத்ரேசரும் சரேத்சரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு அரராத் தேசத்திற்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாகிய எசரத்தோர் அவன் பட்டத்துக்கு வந்து அரசாண்டான். யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த சனகரிப்பு இசைக்கிய ராஜா மிரட்டல் ஊட்டெல்லாம் சாதாரணமானதில்லை. இசைக்கிய ராஜா சாதாரண ஆழ்த்தல்ல. ஏசாயா தீர்க்கதரிசியோடு கூட இருந்தார். இசைக்கிய ராஜா சாதாரண ஆள் இல்லை, ஜெபிக்கிற ஒரு நபர். இசைக்கிய ராஜா சாதாரண ஆள் இல்லை, ஆண்டவர் தொழுது ஒரு நபர், ஆண்டவர் பிரியமான காட்சியர் பஸ்கா ஆசரித்த நபர். கர்த்தர் நினைத்தாருகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நினைத்தாருகிற தேவனாக இருக்கிறார். நாம் வாசித்து ஜபத்துக்கு கடந்து போவோம். முழங்கால் படிக்கிறோம். சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமா இருப்பாங்க. நீங்க எங்கேயும் போகாதீங்க.
எருசலேமிலே எப்படி நீங்க எருசலேமிலே சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமா இருப்பார். தமிழ் அடுத்த பார்க்கும்போது நீ இனி இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுற சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். கண்ணு மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக நம்ம சோத்திரப்பா, உண்மை துதிக்கிறப்பா, மகிமைப்படுத்துகிறேன். பரிசுத்த பிதாவே, ஏன் ஆள வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகள்? இதற்காக ஆள வேண்டும்ப்பா. பாவத்து நிமித்தமாக, கர்த்தருடைய ஆலோசனை கேட்காத நிமித்தமாக, கர்த்தர் சமுதிரத்தில் காணப்படாத நிமித்தமாக, அன்றே எகிப்து நம்பின நிமித்தமாக, அசிரியாவுக்கு போகிற நிமித்தமாக, அன்றே கர்த்தர் வெறுக்கிற காரியத்தில் கர்த்தர் வெறுக்கிற எல்லா காரியத்தையும் செய்த நிமித்தமாக, கர்த்தரை வார்த்தை கை கொள்ளாமல் போகிற நிமித்தமாக, கர்த்தரை கற்பனை கை கொள்ளாமல், கர்த்தரை வார்த்தை கை கொள்ள, கர்த்தரை கற்பனை கை கொள்ளல கர்த்தர் சத்தத்துக்கு செவி கொடுக்கல கர்த்தவே, இது நிமித்தமாக வாழ்க்கை நேரிடுதப்பா. அன்றே அமர்ந்திருக்க சொன்னாக்கா அவங்க அமர்ந்திருக்க மாட்டேன்னு ஓடி போனாங்கப்பா. ஆனாலும் வாழ்க்கையில பட்ட பாடு தாங்க முடியலப்பா. ஆனாலும் இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். மனதுறங்கும்படி கர்த்தர் எழுந்துக்கிறதே ஒன்று கர்த்தாவே சோத்திரப்பா. மன்னிக்கிறதே ஒன்றுப்பா, அவங்க மறக்கிறதே ஒன்றுப்பா, பரிசுத்தமாக்குறதே ஒன்று கர்த்தா. அவங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்கள் நன்மையில் கொடுக்கிறது என்னப்பா. அன்றே அவங்களை சிக்ஷித்து, அவங்களை பட்சித்து, அவங்க விரோதித்தவர்களுக்கு நியாயம் செய்கிறது ஒன்று கர்த்தாவே சோத்திரப்பா. உன்னுடைய பிள்ளைகளை சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக வைக்கிறது என்னப்பா. நீ கிருபையும் நீ பொறுப்படுத்தும், வார்த்தை நிறைவேற்றும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்பிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன். ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்கணும். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபை இருக்கணும். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உன் சமாதான கட்டளை கடவுள். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினைக்கும் நம் அனைவரோடு கூட காத்து வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.